ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெமி R8C மாடல் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் கிட்டத்தட்ட அபவுட் 10 years ஆச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பழைய மாடல், அதாவது டைமர் தனியாக இருக்கும், ஆர்பிஎம் இண்டிகேட்டர் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்து கம்பைன்டு லேட்டஸ்ட் மாடல் போர்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அட் சேம் டைம் மோட்டர் யூனிட்டும் கம்ப்ளைண்ட்டு பூரா ஸ்பார்க் வந்தது, அதுக்கு ஆர்மேச்சர் மெயினாக போச்சு. டோட்டலாக புது மாடல், லேட்டஸ்ட் மாடல் அந்த இது மோட்டரே சுத்தமாக மாற்றியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மோட்ரு மாற்றியாச்சு, மெயின் வந்து கண்ட்ரோல் போர்டு மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாம் ரைஸ் பண்ணுவோம், உங்களுக்கு சேர்த்து எல்லாம் ரைஸ் பண்ணுவோம். கிராஜுவலாக தான் 2.5 வச்சுருக்கீங்க, கிராஜுவல் கொண்டு வச்சிடக்கூடாது. மோட்டர் லோடு விட்டு கீழே போயிடும். அதுக்கு இருக்கும்போது நீங்கள் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி நினச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். மறுபடியும் வந்து நீங்கள் மோட்டர் எப்போ 0 வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் டைமில் செட் பண்ண முடியும். நீங்கள் ரீசெட் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். புதுசாக மாற்றிருக்கோம், இது மோட்டரை சுத்தமாக மாற்றிட்டோம். அதனால் ரெண்டையும் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ தான். இதில் வந்து இது மேக்ஸிமம் இருக்கும் தெரிஞ்சு தான். இந்த மோட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் இருக்கும், அந்த ஆர்பிஎம்னால மூவ் பண்ண வேண்டாம். என்னோட கேட்டாக்கில் வீட்டில் வந்து ஒரு ஸ்டார்ட் வரும், அந்த ஸ்டார்ட் இந்த ஓட்டருக்கு ஒரு தான் ஆர்பிஎம், அந்த ஆர்பிஎம் வந்து யூஸ் பண்ணுறாரு. டைமர் முடிச்சு ஓகே, இந்த டைம் எல்லா டைமர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மெயில் நல்லா 0 பண்ணிடுவோம். அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. முதல்ல வந்துட்டு இந்த மோட்டரோட பவர் இருக்கு இல்லையா, அது உள்ளே போய் வர மாதிரி இருக்குது. அதை எடுத்துட்டு இது சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 12 volt கான்செப்டில் இந்த வெளியே சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இது சேஃப்டி தான். முதல்ல இந்த சர்க்யூட்டுக்கு இது ரொம்ப சேஃப்டி. சரியா?